எவ்ரிவன், இன்னைக்கு நாம் ஒரு புது எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். இது டூ ஷார்ட்டாகவும் முடிஞ்சிடும், எப்படி வேணாலும் சொல்ல முடியாது. இப்போது பார்ட் 1 மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவங்க பார்க்கலாம். தேவங்க யாருன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் தான். அவன் ஒரு பெரிய கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கிறான். அவன் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ரிச்சு தான். அவங்க அம்மா அப்பாவும் ரொம்ப ரிச்சு தான். ரிச் ஃபேமிலியை சேர்ந்தவன் தான் தேவங்க. இப்போது அவனுக்கு ஒரு கஷ்டமான ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. இப்போது அதை பார்க்கலாம். தேவங்க இப்போது 10th படிச்சுட்டு இருப்பான். அவனுக்கு இப்போ தான் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிருக்கும். தேவங்க எப்படின்னா ஸ்கூல் படிக்க சொல்ல நல்லா புட்டி போட்டுக்கின்னு நல்லா அப்படியே பேக்கு மாதிரி தான் சுற்றின்னு இருப்பான். அந்த பொண்ணு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேறு லெவலான ஒரு பொண்ணு, சார்லட். இப்போ தேவங்க தான் அந்த பொண்ணு ரொம்பவே பிடிக்கும். எப்படியோ பேசி கரெக்ட் பண்ணி அந்த பொண்ணையும் ஏதோ புஷ்டான் அவன் பையன். இப்போது அப்படியே நாட்கள் போகுது. ஒரு 3 month ஆகுது. தேவங்க இந்த பாண்டிங்கை ரொம்ப நல்லா ஆக்கணும் சொல்லி அவன் நிறைய சொல்லலாம். இனிமேட்டு நான் அவன் வேற ஒரு ஸ்கூலுக்கு மூவ் ஆக போகிறான். ஸோ சார்லட் கிட்ட சொல்லி ஏதாவது பண்ணலாம் சொல்லி அதை டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லி தான் அதுங்க பார்க்கு போயிருப்பாங்க இல்லை ஹாலிடேஸில். இப்போது சார்லட் ஏன் தேவங்க கூட சுத்தோன்னா, ஏன்னா தேவங்க என்னதான் புட்டி போட்டுக்கின்னு பேக்கு மாதிரி இருந்தாலும் ஸ்கூலுக்கு ஒரு நல்ல ஒரு கெத்து காரில் தான் இறங்குவான். அதனாலே சார்லட்டுக்கு தேவங்க அந்த இதுலேருந்தே ஒரு கண்ணு அவன் மேலே இல்லை, அவனோட பணத்துக்கு இல்லை. ஸோ அதான் தேவங்க ஆனால் இது அவனுக்கு தெரியாது. அவன் ஏதோ வேறு மாதிரி அவன் நினச்சின்னு இருக்கிறான். இப்போ அப்படியே 2 பேரும் பார்க்கில் தான் நடந்து போயிட்டுருக்காங்க. திடீர்னு அந்த சார்லட் பொண்ணு நான் கிளம்புறேன் சொல்லிட்டு கிளம்புது. இப்போ அவன் அப்படியே அந்த சார்லட் நடக்கிறதே ரசித்து பார்த்துன்னு இருக்கிறான். இப்போ அப்படியே அவன் நடந்து போயிட்டுருக்க சொல்ல திடீர்னு ஒரு 4-5 ஸ்போர்ட்ஸ் கார் வருது. அவளை அப்படியே கொத்தா அப்படியே தூக்கி பிடிச்சி காரில் போட்டுன்னு போயின்னு இருக்கிறாங்க. தேவங்க இப்போ என்ன நடந்தது அப்படி சொல்லி அவன் பார்த்துட்ருக்கிறான். இப்போ என்ன ஆயிருக்கும்னா, சார்லட் இன்னொரு பையனை அவன் லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பா. அதாவது அவன் பெரியவன், அதாவது அவன் காலேஜ் படிக்கிறான், 2nd year. இப்போ அந்த பையன் இந்தமாரி தேவன் கூட சுற்றுறான்னு தெரிஞ்ச உடனே அப்படியே அந்த பொண்ணை பொட்டலம் கட்டி தூக்கி காரில் போட்டுன்னு போகிறான். இப்போது தேவங்க அதை பார்த்துக்கிட்டு, ஏய் சார்லட் என்ன அப்படி சொல்லிட்டு அவன் அப்படி காரு பின்னாடி ஓடுவா. பார்த்தா காரு எங்கேயோ போயிடுது. அப்போ சார்லட் அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே மன கஷ்டத்தோடு வீட்டுக்கே நடந்து போகிறான். வீட்டுக்கு போயிட்டு வீட்டிலலாம் அழுதுங்க கிடப்பான். தேவங்கோட அம்மா என்னாச்சு தயம், ஏன் அழுதுட்டுருக்குற? சார்லட்டுக்கு இன்னும் ஆயிடுச்சு. அவன் காரில் அவளை கடத்திட்டு போயிட்டாங்க. நாம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படி சொல்லி அவன் ஒரு மாதிரி திடீர்னு பதற ஆரம்பிக்கிறான். அவங்க அம்மா ஏய் ஒரு வேளை அவங்க சொந்தக்காரனாக இருக்கும் தேவங்க, நீ ஏன்பா இப்படி பதற? இல்லைம்மா, எனக்கு சார்லட் எனக்கு வேணும். ஏய் தேயோங், என்ன நாம் வேற ஒரு ஊருக்கு மூவ் ஆக போகிறோம். இதுக்கப்புறம் என்ன இதெல்லாம்? இது விடுப்பா, அது அவள் ஜஸ்ட் பாசிங் க்ளவுட், விடு. அவன் எப்படின்னா போயிட்டு போகிறான். இதுக்கப்புறம் நீ உன்னோட லைஃப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு சொல்லி அவனை எப்படியோ பேசி அவனை வேற ஒரு ஊருக்கு கூட்டின்னு போயிருப்பாங்க. இப்போ தேவங்க ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியிருப்பான். அப்புறம் தான் இந்த விஷயம்லாம் தெரியுது. சரி, இருந்தாலும் அவனுக்கு எப்படி தெரியும்னா, ஜஸ்ட்டு ஒரு மாஃபியா கடத்தியிருக்காங்க அப்படி தான் தெரியும் கண்டி. இவ்வளோ பேக் ஸ்டோரிலாம் அவனுக்கு தெரியாது. ஆனால் சார்லட் இறந்து போயிட்டானே அவன் நினச்சின்னு இருக்கிறான். இப்போ அவனுக்கு 26 ஆகுது அவனுக்கு வயசு. இப்போது அவனுக்கு என்ன நினப்புனா, மாஃபியானாலே இப்படி தான் பண்ணுவாங்க, மற்றவங்களெல்லாம் இப்படி தான் டார்ச்சர் பண்ணுவாங்க, கொலை பண்ணுவாங்க, காசுக்கோசம் எது வேணாலும் பண்ணுவாங்க, மற்றவங்க மனசெல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி அவனுக்கு இந்த மாஃபியா மேலே அவ்வளோ வெறுப்பு வருது அவனுக்கு. அந்தமாரி படம் கூட பார்க்க மாட்டான் அவன், அந்தளவுக்கு அவன் வெறுப்பாயிடுறான். இப்போது இதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ தேவங்க இப்போ கூட ஒரு பெரிய பிஸ்னஸ் மீட்டிங் தான் அட்டென்ட் பண்ணிகிட்டு இருக்கிறான். தேவங்க ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் இருக்குது. இப்போ கூட மீட்டிங்கில் நல்லா பேசிட்டு நல்லா பாராட்டு வாங்கிட்டு அப்படியே வெளில வந்துட்டுருக்கிறான். இப்போ கூட தேவங்க போய் காரில் உட்காந்துக்கிட்டு மணி இப்போ ஒரு 7-8 இருக்கும். காரில் உட்காந்துட்டு இருக்கிறான். உட்காந்துட்டு சார்லட்டு நிறையா கூட இருந்திருந்தா எப்போயும் என் ஒய்ஃபாக இருப்பா, எங்களுக்கு 2 பசங்க இருந்திருக்கும்னு சொல்லி அவன் இன்னமும் நினச்சிட்ருக்கிறான். அவன் இன்னமும் அதை மறக்க மாட்டான் அவன்.
இப்போ அப்படியே அவன் காரில் அப்படியே போயிட்டுருக்க சொல்லும். இப்போ திடீர்னு அவன் காரை வந்து இன்னொரு கார் வந்து முட்டுது. அவன் வந்து டேய் யார்ரா அது என் காரை முட்டினது சொல்லிட்டு அவன் கடகடன்னு வெளில வந்து யார் என் காரை முட்டினது, எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி பண்ணுவீங்க, இந்த கார் எவ்வளோ வேலைன்னு தெரியுமா, உங்களுக்குலாம் என்ன தெரியும், சே ஏன்னா இப்படிலாம் இருக்கிறீங்களா பாரு, இப்போ கார் வேறு ஓடல, என்கிட்ட ஒத்த பைசா இல்லை, இப்போ ஃபோன் மட்டும்தான் இருக்குது, எங்கள் அப்பனுங்க நான் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் கால் பண்ண ஃபோன் எடுக்கிறான். இப்போ திடீர்னு பின்னாடி யாரோ வந்து தேவங்க மூஞ்ச மூடி அப்படியே அவனை காரில் போட்டுடுறாங்க, ட்ரக்கில் ஏற்றிடுறாங்க. இப்போ தேவங்க வந்து அவன் ஃபுல்லாலாம் மயங்கி இருக்க மாட்டான், லைட்டாக தான் மயங்குவான். அப்படியே அவன் உள்ளே உட்காந்து தொச்சிங்க கிடக்குறான், விடுங்க 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 விடுங்கன்னு. இப்போ அப்படியே அந்த கச்சிப்பில் அந்த அப்படியே வச்சு அப்படியே அழுத்தி விட்டுடுறாங்க மூக்குலேயே. அவன் வந்து அப்புறமா ரொம்ப நேரம் கழிச்சு தான் அவன் மயங்கிடுறான் அவன். இப்போ அப்படியே அவனை அப்படியே போட்டிங்கன்னா அப்படியே கிளம்புறாங்க ஒரு இடத்துக்கு. இப்போ தேவங்க வந்து ஒரு இடத்துல மூச்சுக்கிறான். இப்போ அப்படியே அவன் மூச்சில் வேகமாக தண்ணி ஊற்றுறாங்க, எழுந்துடுறான். எழுந்துட்டு அப்படியே அவன் கண்ணெல்லாம் பிளர்ராக தெரியுது. அப்புறமா பார்க்குறான் அவன். இப்போ அப்படியே அவன் எழுந்துட்டு அப்படியே சுற்றி பார்க்குறான். பார்த்தா ஏதோ பேஸ்மெண்ட் மாதிரி இருக்குது. அப்படியே பார்த்துட்டு ஏன்டா யார் எதுக்குடா என்ன கடத்துனீங்க, எனக்கு வேற ரொம்ப பசி எடுக்குது, ஏன் இப்படி என்ன கடத்துனீங்க, நான் யாருன்னு தெரியுமா, என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா, திருப்பி அவன் ஆரம்பிச்சுக்கிறான். இப்போ திடீர்னு அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகுது. ஒருத்தர் வந்து அங்கே மாசாக வந்து வராங்க உள்ள. அப்படியே வந்துட்டு நீ ஓவரால் துள்ளுறியாமே பசங்க சொன்னாங்க அப்படி சொல்லி அந்த பொண்ணு கேட்குது. இப்போ தான் வந்து என்னது இது பொண்ணு குரல் கேட்குது சொல்லி அவன் அப்படியே எழுந்து பார்க்குறான். அப்படியே பார்த்தா அந்த பொண்ணை பார்த்துட்டு என்ன பொண்ணா, எதுக்கு என்னெல்லாம் கடத்தி வச்சிங்க, என்ன வேணும் உங்களுக்கு, காசு வேணுமா, என் அப்பாலாம் அவன் தன்னாலும் நான் தர வேணான்னு சொல்லிட்டுருவேன், என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க, நான் போலீஸ்க்கு கால் பண்ணுறேன், என்ன உங்களுக்கு வேணும், டேய் மூட்ரா, ஏன் ஓவராக பேசுகிற அப்படி சொல்லி அவன் அந்த சேர் மாதிரி தான் இருக்கும், அந்த சேர் மேலே காலை வைக்குது. நான் எங்கள் பக்கத்தில் கால் வருது, காலட்டுன்றான் அவன். உனக்கு கட்டி போட்டாலும் நீ எவ்வளோ பேசுகிற பற்றியா சொல்லி அவன் முன்னாடி சேர் போட்டு கால் மேலே கால் போட்டு உட்கார்றா. இப்போ அந்த பாடி கார்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அவனுங்க சொல்கிறானுங்க, மேம் இவன் ரொம்ப எங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குறான் மேம், ரொம்ப இவன் கத்திக்கினே பண்ணிக்கினே இருக்கா மேம், ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சோம் மேம் அப்படி சொல்லி அவனுங்க அப்படியே உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வந்து அப்படியா அவ்வளோ டார்ச்சர் கொடுத்தானா இவன், என்ன ஓவராக பண்ணுற அப்படி சொல்லிட்டு இவன் ஒயன்கிட்ட போயிட்டு உனக்கு காசெல்லாம் வாங்க தெரியுது, திருப்பி கொடுத்தா நோவு தான் உனக்கு அப்படி சொல்லி அவள் அப்படியே அடிக்க வரா. மேலெல்லாம் கை வைக்கிற வேலை வச்சுக்காதானே, நான் எப்போ உங்ககிட்டலாம் காசு வாங்கினேன், எப்போ வாங்கினேன் ஞாபகமே இல்லையே, என்னடா இவன் சும்மா வாங்கி போட்டு என்னடா இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான், இவனா கொல்றேன் அப்படி சொல்லிட்டு அப்படி கன் எடுக்கிறீங்க. தயாவுக்கு அப்போ தான் பயம் வருது. அவன் வந்து நான் ஒன்றும் வாங்கலையே, ஏன் இப்பெல்லாம் முதல்ல என்ன பண்ணுறீங்க, முதல்ல என்னை விடுங்கல்ல, நான் எந்த ஒரு தப்பு பண்ணல, என்னை வெளில விடுங்க. டேய் அம்மா இதே எனக்கு இந்த மாதிரி லொடன்னு பேசினா பிடிக்காது சரியா அப்படி சொல்லி இப்போ ஒயன் சேரில் வந்து உட்காருது. இப்போ ஃபோன் பண்ணி மியூவுக்கு கால் பண்ணுறா. மியூ அவனை நான் மூஞ்சி நான் ஒழுங்காக பார்க்கல, இங்கே வந்து நீயே வந்து பார்த்து சொல்கிறீ, இது அவனா வேற யாராவதா, நீ இவன் இவன் சொல்கிறத பார்த்தா அவன் இல்லைன்னு நினைக்கிறேன், நீ வாடி அப்படி சொல்லி கூப்பிட்டோன்னே மியூவும் ஒரு 10 minutesல வந்துடுறா. வந்துட்டு ஒயன் யாருடி இது அப்படி சொன்னோடனே ஒயனுக்கு தூக்கி வாரி போட்டுது. இது யாரு இதா, அப்போனா இது அவன் இல்லையா, ஆமாண்டி யாருடி இது, பார்க்க வேற பையன் நல்லா இருக்கிறான், யாருடி இது அப்படி சொல்லி மியூ கேட்டுன்னு இருக்க. நீங்கள் அப்படியே உங்களை ஜிம் பாய்ஸை பார்த்து முறைக்கிறீங்க. அடப்பாவீங்களா, ஒரு கிட்னாப்பை கூட ஒழுங்காக பண்ண தெரியாத தூண்டுறீங்க. அவனுங்க வந்து மேம் கஷ்டப்பட்டு பிடிச்சோம் மேம், பிடிச்சிங்க சரி, கரெக்டான ஆளை பிடிச்சிங்களா, சரியான குருட்டுக்க போதீங்க அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே தேவங்க பார்க்குறீங்க. ஐயோ அதான் பையன் ரொம்ப துள்ளுறான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தேவங்க முன்னாடி போயிட்டு லைட்டு குனிஞ்ச மாதிரி உட்காந்துட்டு சாரி தலை ஆள் மாறி போச்சு சரியா, அதுதான் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், மரியாதை என்னை விடுங்களேன். என்னப்பா உடுன்னு துச்சி நிற்கிற, சரி விட்டாலும் எப்படி போவேன், உன் ஃபோனை வேற அவசரத்தில் வச்சிட்டேன் வேற, நான் என்ன பண்ணுறது. என்னது என் ஃபோனை உடைச்சிங்களா, அது எவ்வளோ விலை தெரியுமா, 3 லட்சம் அந்த ஃபோனு. அடப்பாவி 3 லட்சமா, என்னடா அதில் தங்கமாடா வச்சிருக்கிற, ஷோ என் ஃபோனை உடச்சிட்டிங்களா, இப்போ எப்படி நான் வீட்டுக்கு போகிறது.
என்ன பண்ணலாம், இரு உன் அட்ரஸை கண்டுபிடிச்சிட்றோம் கொஞ்ச நேரத்தில், அது வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்கிறீங்க. ஏய் என்னங்க காமெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க, நான் தயவு செஞ்சு வெளில விடுங்களேன். விட்ற சொல்லிட்டு நீங்களா அவுத்து விடுறீங்க. அவனும் ஓடி, நான் உங்களை போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவனும் நடந்து போகிறான். போய் பார்த்தா அங்கே ஒரே வெளியில் நாய்ங்களாம் இருக்குது, நிறைய பாடி கார்ட்ஸ்லாம் நின்றுக்கிறானுங்க. போனால் கவ்விடும் போல். தேவன் திருப்பியும் வந்து சேரில் உட்காந்துக்கிறான். நான் போலையா பின்ன வெளியில் என்ன நாய் வச்சுருக்கீங்களா, நரி வச்சுருக்கீங்களா, என்னது தவுல இருக்குது, அதெல்லாம் தெரிச்சு விடுங்க, அப்புறமா நான் போய்க்கிறேன். ஐயா நாங்கள் வேறு ரொம்ப தூரம் கூட்டின்னு வந்துட்டோம், இது வேறு காட்டுக்கு நடுவில் இருக்குது, உங்கள் காரு அங்கே ரோட்லேயே நிற்குது, என் பசங்களை அமுச்சு விட்டு அந்த காரை தர சொல்கிறேன், நீ அப்போனா தேடி போய் கோப்பா அப்படின்றீங்க. ஷோ, என் ஃபோனை தான் உடைச்சேன், என் காரையாவது உருப்படியாக கொண்டு வா, அது மட்டும் இல்லை உங்களை மேலே கேஸ் போட்டுருவேன் நான். ஐயா ஏன்டா சும்மா இப்படி சொல்லுங்கிற, உட்கார் என்ன உனக்கு இந்த வயசுலேயே இந்த அளவுக்கு ரத்த கொதிப்பு இந்த கிழவன் ஆகிடுவேடா நீ, உட்கார்றா அப்படின்னு சொல்லி அப்படியே ஒயன் அப்படி திமிர உட்கார வைக்குது. மீவு வந்து இந்த மாதிரிலாம் வேறு யாராவது பேசுனா இந்நேரம் போட்டு தள்ளியிருப்பியே, என்னடி இவனை ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறேன். மீவு நீ மூட்ரி, அவன் தான் எந்த தப்பும் பண்ணல, பையன் போட்டோம் விடு அப்படி சொல்லி நீங்களும் தயாங்க கம்முன்னு தான் விட்டுடுறீங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழித்து உங்கள் ஜிம் பாய்ஸ் வராங்க. வந்துட்டு மேம் காரு வெளில தான் மேம் இருக்குது. ஓ அப்படியா, டேய் இப்படா அப்படின்னு நீங்கள் சொன்னோன்னு தயவங்க வந்து நான் எப்படி, நீங்கள் என் காரு நல்லா இடித்து நொறுக்கி எடுத்துகிட்டு வருவீங்க, நான் அப்படியே போகணுமா, என் காரை சரி பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் தான் நான் போவேன். மேம் நாங்கள் சரி பண்ணி தான் மேம் எடுத்துகிட்டு வந்தோம், அதான் மேம் எவ்வளோ ஆச்சு. ஓ அப்படியா, சரி இவன் போடான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தேங்க தட்டி விட்டுறீங்க. என்ன போடாலாம் சொல்கிறேன், எனக்கு மட்டும் நீங்கள் இருக்கணும்னு ஆசையா, நான் போய் தொலைகிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே கீழே போய் போகிறான். நீங்கள் அப்படியே இவன் என்ன இப்படி இருக்கிறான் அப்படி சொல்லி நீங்களும் பார்த்துட்ருக்கிறீங்க தேவங்க. இப்போ மீவு கிட்ட கூப்பிட்டு அவன் யாருன்னு சொல்லி சீக்கிரமாக கண்டுபிடிங்கடி சொல்லி இப்போது தேவங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் இங்கே கலெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது தேவன் வந்து ரொம்பவே லேட்டாக தான் வீட்டுக்கு போகிறான். அதாவது நெக்ஸ்ட்டு டே மார்னிங்கே ஆகிடுது, அவ்வளோ லேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அவன் ஒரு காலையில் 5 மணி தான் வீட்டுக்கு போகிறான். தேவங்களோட அம்மா வந்து தேவங்க எங்கடா இவ்வளோ நேரமாக போயிருந்த, உன்னை ஃபோனும் கனெக்ட் பண்ண முடியல, என்னடா உன்னை கடத்திட்டாங்கன்னு நினச்சிட்டோன்டா, எங்கடா போய் சுற்றிட்டு இருந்த, என்னடா பொறுக்கித்தனம் பண்ணின்னு இருந்த. அம்மா நான் வந்து என்னை கடத்திட்டாங்க, என் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அதெல்லாம் பண்ணாமல் கம்பெனி நீ சாப்பிட்டு பத்துக்குன்னு இருந்திருக்கீங்க. தேவாங்க நீ ஏதோ ஃப்ரெண்டுங்களோடவே சுற்றுவேன்னு பார்த்தோண்டா, நீ என்ன பார்த்தா சரி இப்போது சொல்லு, இங்கே பாரு அடித்து என் மூக்கை வேற உடச்சி வச்சுக்கிறாங்க, அதை பார்த்தும் நீ அப்படியே சில மாரி நிற்கிற, மறையது இதுக்கு வந்து மருந்து போட்டு விடுன்றான். இப்போ அவங்க அம்மாவும் அதை வரடா சொல்லி அவளும் மருந்து போட்டு விட்றாங்க. தேவாங்க வந்து இந்த மாதிரி ஆச்சு அந்த மாதிரி ஆச்சு, அந்த பொண்ணு இப்படி பஞ்சு அப்படி பஞ்சு இப்படி பஞ்சு சொல்கிறான். அவங்க அம்மா வந்து பொண்ணாடா இப்படி பண்ணிச்சு, ஆமாம் பின்ன அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசின்னு இருக்காங்க. இப்போ அவங்க அம்மா வேற இன்னொரு நியூஸ் வேற சொல்கிறாங்க. அது தேவங்க நீயும் ரொம்ப நாளாக மொட்டை பையனாகவே சுற்றிங்க கிடக்கிற, உனக்கோசம் ஒரு பொண்ணு வேணாமாடா, எனக்கு வேற வயசாகுது, நான் வேற என்னோட குமரியாக இருந்த காலம்லாம் போயிடுச்சு, அதனால் உனக்கு ஒரு நல்ல பொண்ணை நான் பார்த்துக்கிறேன்டா, அந்த பொண்ணை பார்த்துட்டு நீ வந்து ஓகே பண்ணால் உனக்கு கல்யாணம் பண்ணிடலாம். என்னது நான் எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, எந்த பொண்ணு மேலேயும் இல்லை, எனக்கு சார்லெட் தான் வேணும், சார்லெட் மாரி ஒரு பொண்ணை பாரு, அவளை வேணா நான் கட்டிக்கிறேன். அவள் உயிரோடு இருக்கிறாளானே தெரியல, என்ன உனக்கு பணத்தை தான் கட்டிக்கணுமா, போட சுடுகாடுக்கு, உன்னை அப்படியே உன்னை வெட்டி போட்டு அங்கேயே அவ கூடயே சேர்த்து புதைச்சிருக்கணும் அப்படி சொல்லி அவங்க அம்மா டென்ஷனில் கிளம்பிடுறாங்க. அவங்க வந்து என்ன இப்படி வேற நம்ம மம்மி இப்படி பேசிருச்சு, சரி அந்த பொண்ணு யாரு தான் பார்த்துருவோமே சொல்லி அவங்க அம்மா கிட்ட கேட்குறான். சரி அந்த பொண்ணு ஃபோட்டோவை தான் கொஞ்சம் காட்டேன் அப்படின்றான். ஓ அதுவா, இரு என் ஃப்ரெண்டு கிட்ட தான், நான் என் ஃப்ரெண்டோட பொண்ணு தான் அது, அவங்க அப்புறமா அமுச்சு விட்டு சொல்கிறேன் சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. அதே அவங்க வந்து சரி நான் போகிறேன் வேலைக்கு சொல்லிட்டு அவனும் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேலைக்கு போயிருப்பான்.
இப்போ அப்படியே அவனும் எப்படியோ ஒர்க்குக்கு போயிடுறான். இப்போ அவன் கம்பெனியில் உட்காந்துட்டு இருக்க சொல்ல திடீர்னு அவனுடைய கால் வருது அவனுக்கு. அது வந்து கீழே இருக்கிற ரிசப்ஷனில் இருக்கிறவங்க ஒரு லேடி தான் அவங்க கால் பண்ணுறாங்க. சார், இங்கே வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு பெரிய பெரிய உருவமாக இருந்துக்கிட்டு எங்களை வந்து அவனை கூப்பிடுன்னு ஜீவன் சாரை கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க சார். என்ன பண்ணுறதுன்னு சரி தெரியல சார், வரீங்களா கீழே? என்ன, ஏன் ஜீவனை பார்க்கணும்? யார் அவங்க? பார்க்க எப்படி இருக்காங்க? தெரியல சார், ஏதோ கேங்ஸ்டர் கும்பல் மாதிரியே இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார். என்ன சார் பண்ணலாம்? தோ வரேன் சொல்லிட்டு தேவங்க அப்படியே கீழே வரான். பார்த்தா உங்களை தான் பார்க்குறான். ஏய், என்ன நீங்கள் என்ன பண்ணுற? ஓ, இப்போனா என் கம்பெனியை மொத்தத்தையும் வாங்கின்னு போகலான்னு பார்க்குறேன். என்னடி வேணும் உனக்கு? அப்படி சொன்னோன்னே, நான் டீப் போட்டு கூப்பிட்றவெல்லாம் வச்சுக்காத, எனக்கு அந்த ஜீவன் பையனை அமுச்சு விடு, அவனால தான் இப்போ எல்லாமே மாறியதே. அவனை அமுச்சு விடுன்றீங்க. ஷோ, அவனெல்லாம் என்னால் அமுச்சு விட முடியாது. நீ என்ன இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற? போலீஸை கூப்பிடுவாங்கன்னு. கூப்பிடு, அதான் நான் உட்காடுறேன் சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஒரு சேர் மாதிரி இருக்குது, அங்கே போய் உட்காந்துக்கிறீங்க. இவ்வளோ திமிரு அப்படி சொல்லிட்டு இவன் அப்படியே கால் பண்ணுறான். சார், இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பொண்ணு வந்து இங்கே கலாட்டா பண்ணிகிட்டு இருக்குது, அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க, அந்த பேர் என்னெல்லாம் தெரியல, வந்து பார்த்துட்டு போங்க சொல்லிட்டு இப்போ அவன் தேவை சொன்ன உடனே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் வந்துடுது. இப்போ யார் வரானா? ஜங்குக்கு தான் வரான். ஜங்குக்கு தான் போலீஸு. ஜங்குக்கு வந்துட்டு, என்ன பார்த்தேன் ரொம்ப நாள் ஆகுது சொல்லி பக்கத்தில் வரான். நீங்கள் வந்து, என்ன ஜங்குக்கா மாமே பார்த்தேன் ரொம்ப நாள் ஆகுதுடா சொல்லிட்டு அவனை போய் கட்டி பிடிச்சிக்கிறீங்க. தேவாங்க வந்து, என்னடா நடக்குது இங்கே? என்னடா இவன் போலீஸையே கரெக்ட் பண்ணி வச்சுக்கிற கிட்ட போயிட்டு இருந்தாலும் அவன் ஃபைட் பண்ண ட்ரை பண்ணுறான். சார் வாங்க சார், இந்த பொண்ணு தான் சார் நீங்கள் வந்து கலாட்டா பண்ணிகிட்டு இருக்குது, தயவு செஞ்சு இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க சார். நேற்று கூட என்னை கிட்னாப் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு என்னை கொலை பண்ண பார்த்துச்சு, அந்த பொண்ணு வந்து ஜெயிலுக்கு தான் அதை லாக்கி கூப்பிட்டு போங்க சார்ன்றான். ஜங்குக்கு வந்து, சார் இவங்களெல்லாம் நாங்கள் இவங்க மேலாம் கை வச்சா எங்கள் தலை தான் உருளும், உங்களுக்கு இப்போ வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள், இல்லைனா நாங்கள் பேக் பண்ணின்னு போகிறோன்னு சொல்கிறோம். வேறையா? இந்த பொண்ணு தான் பிரச்சனை, அந்த பிரச்சனையை தூக்கிட்டு போகன்றான். சார், எங்கள் வேலை முடிஞ்சுது, நாங்கள் கிளம்புறோம் சொல்லிட்டு போகிறான். தேவங்க வந்து, சார் நின்னுங்க சார், சார் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவனே அங்கே நின்றுட்டு இருக்கிறான். நீங்கள் அப்படி திமுற தேவங்க பார்க்குறீங்க. பார்த்துட்டு, இதுக்கப்புறம் ஏதாவது வேணுமா, இல்லை நானே ஏதாவது பண்ணிட்டு போவான், ஏன்டா அப்படி பண்ணுகிறேன், உசுர எத்தனைக்கிறேன், நானே போய் அவனை பிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே மேலே ஏறுறீங்க. ஏறி அவனை கூட்டின்னு வரீங்க. அப்புறம் தெய்யம்னா அப்புறமா பார்க்குறான் அந்த ஜீவனை. இவன் தான் நேற்று நம்மளை மாதிரியே சட்டையை போட்டுக்கின்னு நம்மளை மாதிரியே காரை வச்சுனான், ஆனால் தான் இதுங்க கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு போல் அப்படி சொல்லி அப்போ தான் அவன் கொஞ்சம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரான். அவனும் இவ்வளோ நாள் ஆட்டோ காமிச்சிருந்தெல்லாம் வாடா சொல்லி அப்படியே நீங்கள் அப்படியே கழுத்தை பிடிச்சி இஸ்துன்னு போகிறீங்க. தேவன் வந்து அப்படியே பார்த்துட்ருக்குறா, என்னடா இதுங்க பண்ணுதுங்கன்னு சொல்லி. இப்போ நீங்கள் அப்படியே போகிறீங்க. அப்படியே அந்த ஆஃபீஸே அமைதியாக ஆகிடுது. இப்போ அப்படியே அவன் திரும்பி பார்த்துட்டு, என்ன இப்போது போங்க, உங்கள் எல்லோரும் உங்கள் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கேபினுக்கு வேகமாக அவன் போயிட்டு எப்படியோ போயிட்டு, இது என்ன புதுசாக தலைவலி சொல்லி அவனும் அதை எப்படி பற்றி நினச்சிட்ருப்பான். அப்புறம் எப்படியே வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா வந்து, டே என் ஃப்ரெண்டு அமுச்சு விட்டாடா, அந்த ஃபோட்டோவை பாருடா அப்படி சொன்னோன்னே பார்க்குறமான்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்டு சொல்ல அதை பார்ப்பான். பார்த்தா அவனுக்கு நெஞ்செல்லாம் வலிச்சிருது. அம்மா, இந்த பொண்ணாமா அது? ஆமாம் தேவாங்க, என்ன அப்படி கேட்குறாங்க அவங்க அம்மாவும். அம்மா, எனக்கு கடத்தினவளே இவ தாமான்றான்ட்டே அவங்க அம்மா வந்து, வளராதடா, அந்த பொண்ணெல்லாம் அப்படி பண்ணாது, பாரு பார்க்கவே ஏஞ்சல் மாதிரி இருக்குது அந்த பொண்ணுன்னு சொல்லி உங்கள் அம்மா அவங்க ஃபோட்டோவை அப்படியே கொஞ்சிக்கின்னு இருக்காங்க. அவங்க வந்து, இவ தாயா பேய்கிட்ட கட்டி குத்துருவாளே சொல்லி அவனும் எப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கிறான். ஸோ சாப்பாடை முழுங்க முடியாமல் முழுங்கிட்டு இருக்கிறான். ஸோ இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஸ்டோரி வந்து நான் அந்தளவுக்கு போட்டதில்லை, மாஃபியா ஸ்டோரி இந்த மாதிரியே பாதி ஸ்டோரி அப்படி தான் போட்டிருப்பேன். இந்த மாதிரி ஸ்டோரிலாம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இப்படி போட்டுட்டு இருந்தாங்க. இப்போலாம் அந்த அளவுக்கு போடுறதில்ல நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு ஒரு புது ட்ரை தான். பிடிச்சிருந்ததுன்னா ஓகே, இல்லைனா அதை நெக்ஸ்ட் எபிசோடே முடிச்சிடலாம். ஸோ இதான் சொல்லணும்னு நினச்சேன், வேறு ஒன்றும் இல்லை. பாய், நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.